வணக்கம். உங்களால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போகாமல் பத்திரப்பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு சிஸ்டம் தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் டிஎன் ரெஜினெட் போர்ட்டலுக்கு போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கப்புறம் உங்களோட சேல்ஸ் டீட், நீங்கள் இந்த ப்ராடக்டை இந்த லேண்டை அவங்கக்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரத்தில் எழுதி அந்த சேல் டீட் டாக்குமெண்ட்டை இந்த டிஎன் ரெஜினெட் போர்ட்டலில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் வரும். உங்களோட ஆதார் நம்பர் அடித்து அதோட லிங்காக இருக்க ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி அடிச்சிங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பேமெண்ட் செக்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு சப் ரெஜிஸ்டருக்கு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டு சென்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சப் ரெஜிஸ்டர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் பேருக்கு ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுத்துருவாரு. சிஸ்டம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போகாமல் அப்ரூவல் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் அப்ரூவல் ஆன அந்த டாக்குமெண்ட்டை உங்கள் லாகின் போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சார் இதில் ஃபோர்ஜரி பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட்டோட ஒவ்வொரு பேஜ்லேயும் QR ஸ்கேனர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் யார் ஓனர், எந்த டைமில் ரெஜிஸ்டர் ஆச்சு, யார் அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா ஆஃபீஸருன்ற எல்லா தகவலும் அதில் இருக்கும். அதனால் இதை ஃபோர்ஜி பண்ணுறதும் கஷ்டம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் பிளாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு லேண்டு 10 பேருக்கு கை மாறி இருக்குன்னா அந்த லேண்டை இப்படி ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்க முடியாது ஓனர்ஷிப்பை. அது நீங்கள் ஃபிசிக்கலாக தான் போய் அப்ளை பண்ணி வாங்கணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஃபஸ்ட் டைம் பிளாட் வாங்குறீங்க, ஃபஸ்ட் டைம் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா மட்டும்தான் இந்த முறை செல்லுபடி ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த போர்ட்டல் பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.